ராகுவின் வடிவில் மாருதிக்கு மரணத்தை பரிசளிப்பேன். ராகுவின் கட்டளையை எவரும் மீறக்கூடாது. இன்று நான் சூரியனை விழுங்கியே தீர வேண்டும். உங்களுடைய பிடிவாதத்தால் என்னுடைய பசியை கெடுத்து விடாதீர்கள். இந்த சிறுவன் என்னை கண்டும் பயப்படவில்லை, சூரியனை கண்டும் பயப்படவில்லை. இப்பொழுது பூச்சியை போல் பறக்கின்றார். அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தேவேந்திரா. சின்னஞ்சிறு வானரன் எனக்கு குறுக்கே வந்து கடமையை செய்ய சென்ற என்னை ஆக்கியதோடு வீசிவிட்டார். சிறுவனை தடுத்து நிறுத்துங்கள். மாருதி உன்னை பறிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய அன்பு மாருதி எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்பாய். அதற்கு பாடம் புகட்டும் வகையில் உன்னை சாப்பிட்டு உன் ஆணவத்தையும் என் பசியையும் போக்கிக் கொள்வேன். நானும் இதன் அனலில் எரிந்து விட்டால் சிவனே போற்றி. மாருதி தங்களுடைய அம்சம் எம்பெருமான். அவனை காக்கும் பொறுப்பும் உங்களுடையதுதான். அறியாமல் சென்ற பிள்ளையை சூரியனிடமிருந்து காப்பாற்றுங்கள். இந்த சூரியன் சுட்டெரித்துத்தான் ஆகும் என்றால் என்னை சுட்டெரிக்கட்டும். போருக்கு தயாராக உள்ளது போல் தெரிகிறது. ஒரு சாதாரண அசுரனிடத்தில் சிக்கிக்கொள்ள சொல்கிறீர்களா? நான் சூரிய தேவன். எனக்கு எதிராக எத்தனை சக்திகள் திரண்டு வந்தாலும் எதிர்த்து நிற்பேன். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது யுக யுகமாக நடப்பது. இருப்பினும் தன்மானத்தை அடைய வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் பாராட்டுதலுக்குரியதுதான். அழகான ருசியான பழத்தை விட்டு செல்ல மனமே இல்லையே. இன்னும் 107 முறை சுற்ற வேண்டும். இது நிச்சயம் சுவையாக